ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீட்ரூட் கீரை தான் வாங்கியிருந்தேன். எப்பயுமே அரைக்கீரை, மிளகு தக்காளி கீரை, சிறுகீரை, வல்லாரைக்கீரை இந்த மாதிரி கீரை தான் வாங்குவேன். இன்றைக்கி கீரைக்கார பாட்டியா இந்த கீரை ட்ரை பண்ணி பாருமா, நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அது முட்டை போட்டு சமைச்சு கொடு அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்பயுமே வெந்தயக்கீரைக்கு மட்டும்தான் முட்டை போட்டு சமைப்பேன். இந்த கீரைக்கு முட்டை போட்டு சமைச்சா டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரில. சரி, அந்த பாட்டி சொன்னாங்களே ட்ரை பண்ணி பார்ப்போம்னு ட்ரை பண்ணேன். பாதி கீரையில் முட்டை போட்டு சமைச்சு பாதி கீரை பருப்பு போட்டு கடைஞ்சி கொடுத்துட்டேன். கீரையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த கீழே இருக்க ரூட்டை மட்டும் எடுத்துகிட்டு அந்த தண்டோட குட்டி குட்டியாக கட் பண்ணி சமைச்சு கொடு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எப்பயும் போல் அதில் சவுத் இந்தியன் கலவைஸ்லாம் போட்டு கலந்துட்டு அதில் முட்டையும் போட்டு பெப்பரையும் போட்டு சால்ட்டையும் போட்டு கொஞ்சம் ஜீரா பவுடரையும் போட்டு அப்புறம் அந்த கீரையும் போட்டு கலந்து மூடி வச்சாச்சு. அப்புறம் கீரை நல்லா தண்ணி விட்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் சாப்பாடோடு எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. வேறு மாதிரி மெத்தட்லேயே ட்ரை பண்ணலான்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்ப்போம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.